ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் எபிசோட். நான் பார்க்க போனால் தனுஷ் அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி வந்து வழங்கியிருக்காங்க. 28 போட்டு தனுஷ் அண்ணாவோட பிறந்தநாளை குறிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி வந்து வழங்கியிருக்காங்க. யாரா வழங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம் அண்ட் யூரோப், நார்த் அமெரிக்காவோட ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கைஸ் வாஸ் சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஃபார்மர் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நலம் கருதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஸ்டார் டயபிட்டிஸ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 7th ஆனுவல் டேவை வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தனுஷ் அண்ணா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு சரவணா பவன்லேருந்து லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோலாகலமாக தனுஷ் அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் புல்லிங்காக வந்து வந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ மாலெல்லாம் வந்து தனுஷ் அண்ணாக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டராக இல்லாமல் தனுஷ் அண்ணா வந்து நார்மல் ஹியூமன் பீங்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சோஷியல் அவேர்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் எடுத்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஜெர்சி வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணம் போல் தான் வாழ்க்கை மக்களோட நலனை கருத இன்றைக்கும் நம்ம தனுஷ் வந்து இருந்திருக்காப்புல. ஸோ மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.